அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில் ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. இப்போ அவங்க கூப்பிட்டதை நான் போயிருந்தேன்னா என்ன ஆகாவோன்னு இருப்பாங்க. அவங்க கூப்பிட்டா நான் போகலை, அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன கொச்சைப்படுத்தும் நோக்கில் அப்படி சொல்கிறாங்க. அது அவங்களுக்கே தெரியும், மனசாட்சிக்கே தெரியும். நான் அதிமுகவை விமர்சிக்குங்கிற நோக்கத்தில் விமர்சிக்கல. அதிமுக மேலே எனக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. அவங்க வலுவாக இருக்கிற போதே கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாருன்னா அதிமுகவை எவ்வளவு பலவீனமாக அவங்க கருதுகிறாங்க. பலவீனமாக கருதுகிறவங்க பாஜக, அவங்கள அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஐயோ அது பலவீனப்பட்டு விடக்கூடாதேன்னு கவலைப்படுற எண்ணம் விமர்சனம் பண்ணுறாங்க. இதுதான் அதிமுகவினுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டி காத்த இயக்கத்தை அவர்கள் துச்சமாக மதிக்கிறார்கள். ஆதரவு கூட தெரிவிக்க வேண்டாம், அமைதியாக இருக்கணும். ஆனால் என்ன அவங்க விமர்சிக்கிறாங்கன்னா தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறார்கள் என்று தான் அதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது அவங்க ப்ரொவோக் பண்ணுறாங்க, ஏதாவது சந்தேகத்தை எழுப்புறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது ஒரு சந்தேகத்தை உருவாக்குனா திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பம் உருவாகும். அதன் மூலமாக ஒரு விரிசலை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனக்கு நீ 4 சீட்டுக்கு போகிற 6 சீட்டுக்கு போகிற இது போதுமா உனக்கு அப்படின்னு இன்றைக்கி திடீர் கரிசனம் பல பேருக்கு வந்திருக்கிறது. இந்த கட்சி வளரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க பூரா ஏன் இன்றைக்கி நீங்கள் 4 சீட்டு வாங்குறீங்க 6 சீட்டு வாங்குறீங்கன்னு பேசுகிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா எங்களுடைய வளர்ச்சி அல்ல, எங்களுடைய நலன் அல்ல. எங்களை ப்ரொவோக் பண்ணுறாங்களாம். அதாவது உணர்ச்சியை தூண்டிவிட்டு அதன் மூலமாக திமுக மீது எங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் அப்படின்னு. அங்கே திமுக மட்டுமே பாதுகாப்பு அரண் அப்படிங்கிற அடிப்படையில் பேசலை. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி, விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி, இவையெல்லாம் சேர்ந்து தான் பாதுகாப்பு அரண் அப்படின்னு நான் சொல்கிறேன். பாஜக என்கிற மதவாத சக்திகளை எதிர்கொள்வதற்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு பாதுகாப்பு அரண். அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் அல்லது அதை பாதுகாப்பதில் அதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் பங்கு உண்டு. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பங்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கருத்தை பேசுகிறோம். ஆனால் இவர்கள் திமுகவுக்காகத்தான் இவ்வளவும் பேசுகிறேன் என்பதைப் போல அதை திரித்து பேசுகிறார்கள்.